கிருஷ்ணர். ஸோ தசாவதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் அவதாரம் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா நிறையா கதைகள் கேட்டிருக்கோம், சின்ன வயசு கதையிலேருந்து அதுக்கப்புறம் மகாபாரத கதைகள், அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள், டெபிக்ஷன்ஸ் அண்ட் தோற்றம், அவர் எந்த லேண்டு சேர்ந்தவர்னு கொண்டாடுறது, இது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப ஒரு பயசான ஹிந்துவாக இருக்கவங்களும் சரி, இப்போது தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கவங்களும் மாயோன் அப்படிங்கிற பேரில் வந்து கிருஷ்ணரை பற்றி பேசாமல் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து கிருஷ்ணர் அப்படிங்கிறவரை பற்றி ஒரு அவதாரமாக சொல்லுங்கள். அவரை பற்றி ஆரிஜின்ஸ் மட்டும் இல்லாமல் தெரியாத விஷயங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டிமோகிராஃபிலையும் எப்படி அவரை பார்க்குறாங்க, அண்ட் தமிழ்நாட்டுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள தொடர்பு என்ன, கண்ணன் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கான காரணம் என்ன, மாயோனும் கிருஷ்ணனும் ஒன்னான்ற பல பேரோட கேள்விக்கு விடு, இதெல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரைட். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இது ஆழ்வாருடைய ஒரு பாசனம். இதை சொல்லி சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் புரிஞ்ச மாதிரியே நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு வாட்டியும். அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. எனவே நீங்கள் இப்போ விளக்குங்க. கொண்டல் வண்ணனை, கொண்டல்னா மேகம், மேகம் போன்ற வர்ணம் அப்படின்னா பிளாக் கலர், அதாவது கார்மேகம், சும்மா இருக்கிற வெள்ளை மேகம் கிடையாது. கார்மேகம் அப்படின்னா மழையை பொழியக்கூடிய ஒரு மேகம், அதுதான் கருணையே உருவானது. ஸோ அதனால் அதை கடவுளுக்கு வந்து நெருக்கமானதாக, கடவுள் வந்து அந்த நிறத்தில் இருக்கிறதாக சொல்லக்கூடிய மரபுங்கிறது வந்து வடக்குலையும் இருக்குது, தெற்குலையும் இருக்குது. மேலே வந்து போனீங்கன்னா மேகஷியாமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஷியாம் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அந்த ஷியாம மேகஷியாமங்கிறது வந்து கார்முகிலை வந்து குறிக்குது, கார்முகில் வண்ணன் அப்படிம்பாங்க கண்ணனை. ஸோ கொண்டல் வண்ணனாய் இருக்கக்கூடியவன், கோவலன் அப்படின்னா பசுக்களை மேய்த்தவன். நீங்கள் வடக்குலையும் நீங்கள் பார்க்கலாம், பசுக்கள் கூட்டத்தோடு வந்து கிருஷ்ணன் வந்து எப்பயுமே இருப்பார். இதே மாதிரி இங்கே வந்து முல்லை நிலத்தில் வந்து மாயோன்னு நம்ம சொல்கிறோம். தொல்காப்பியர் ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் பாராட்டியே ஆகணும். என்னென்னா மற்ற எல்லாருமே வந்து மொழிகளுக்கு இலக்கணம் எழுதும்போது இவர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, மக்களுடைய வாழ்க்கையும் இலக்கணத்தில் வந்து சேர்த்து வைப்பார். அப்போது மக்கள் வந்து முல்லை நிலத்து மக்கள் வந்து பசுக்களோட வாழக்கூடியவர்கள் அப்படிங்கும்போது அவர்களுடைய கடவுளாக பொருத்தமாக கிருஷ்ணரை வந்து வைக்கிறார். அப்போது அந்த கிருஷ்ணரை தான் வந்து இங்கே வந்து மாயோன்மய காடுரை உலகமும் அப்படின்னு வந்து தொல்காப்பியர் சொல்கிறார். இப்போது பார்சுரத்தை பார்த்தீங்கன்னா கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே. கண்ணன் வந்து சின்ன வயசில் வந்து வெண்ணெயை திருடி உண்டான் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஒரு க்யூட்டான விஷயங்கள், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் வந்து பண்ணுவார். ஸோ இந்த கண்ணன் வந்து என்னுடைய உள்ளம் கவர்ந்தவன், இப்பேற்பட்டவன். அண்டர்கோன் அணியரங்கன் அப்படின்னா, அண்டர்கோன் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அண்டர்கோன் அணியரங்கன், இப்பேற்பட்ட கண்ணன் தான் ஸ்ரீரங்கத்தில் வந்து அணி அரங்கனாக தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்த பின்னாடி என்னோட கண்ணு வேற எதையுமே பார்க்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பக்தி பூர்வமாக ஆழ்வார் வந்து பாடுறாரு. ஸோ இந்த பாட்டிலேயே தெளிவாக வந்து கண்ணனும் மாயோனும் ஒன்று அப்படிங்கிறது, கிருஷ்ணர் ஒன்று, அரங்கனாக இருப்பதே கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய செயல்படும் கோயிலாக இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம். அப்பேற்பட்ட அரங்கத்தை வந்து ஆழ்வார் வந்து பாடுறார். அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவனே கண்ணனாக வந்து பார்க்கிறார். அப்போது கிருஷ்ணனை வந்து ஏன் இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப கொண்டாடுறாங்கங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது பற்றி அடுத்து நான் ரொம்ப டீட்டெயிலாக ஒன்று சொல்லுவேன். அந்த சௌலபியம் அப்படின்னு ஒரு குணம் சொல்லுவாங்க. சௌலபியம்னா எளிவந்த தன்மை, சுலபமான தன்மை, அது கிருஷ்ணவதாரத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. மொத்தம் 10 அவதாரம், பாகவதத்தில் 21 சொன்னாலும் கூட பிரதானமாக இருக்கக்கூடியது 10. அதில் வந்து கடைசியாக வந்த அவதாரம் வந்து கிருஷ்ணவதாரம். அதுக்கடுத்து கல்கி வரப்போகிறார் இனிமேல். அப்போ கிருஷ்ணவதாரம் தான் கடைசியாக இந்த துவாபர யுகத்தில் வந்து பெருமாள் வந்து எடுக்கிறார். இந்த கிருஷ்ணன் அவதாரம் பற்றி சொல்லும்போது அதில் வந்து அவர் வந்து எங்கே பிறக்கிறார் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ கிருஷ்ணனா மாயோன்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ மாயன்கிறவர் மாயன்கிறவர் எங்கே பிறக்கிறாருன்னா ஆண்டாளே சொல்கிறாங்க, வடமதுரை மைந்தனை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க, யமுனை துறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வடமதுரை அப்படிங்கிறது வந்து நார்த்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மதுரா. அந்த மதுராவில் வந்து கண்ணன் வந்து பிறக்கிறான். பிறக்கும் போதே என்னன்னா தன்னுடைய மாமன் வந்து அந்த குழந்தையை வந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். என்ன காரணம்னா அந்த மதுராவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது கம்சன். இந்த கம்சன் வந்து ஆட்சி பண்ணும்போது தனக்கு ஒரு தங்கை இருக்கா, அவருடைய பேர் வந்து நம்ம கிருஷ்ணனுடைய அம்மா தேவகி. அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. வச்சுட்டு இங்கே கூட்டிகிட்டு வரும்போது அசரீரி கேட்கிறது. சரீரி அப்படின்னா உடல் உடையது, அசரீரினா உடல் இல்லாதது. அப்போது ஒரு சவுண்டு வந்து மேலேருந்து கேட்குது, இந்த பெண்ணிற்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் தான் உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லிடுது. இந்த கம்சன் எப்பேற்பட்டவன்னா தன்னுடைய தந்தையே ஜெயிலில் தூக்கி போட்டவன், அவ்வளோ ஒரு மோசமான கொடூரமானவன். அப்போ அவனை அழிக்கிறதுக்காக கண்ணன் வந்து வரார். அது மட்டும் காரணம் இல்லை, அவரே சொல்கிறார் பகவத்கீதையில், அதாவது யதா யதாகி தர்மஸ்ய
கிளானித் பவதி பாரத அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்வார். ரொம்ப தெளிவாக என்ன சொல்வார் அப்படின்னா, எல்லா விதமான துஷ்டர்களையும் அழிப்பதற்காக தீயவர்களை அழித்து நல்லவர்களை சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லவர்களை காத்து தீயவர்களை அழிப்பதற்காகவே வந்து கண்ணன் வந்து அவதாரம் பண்ணுகிறான். ராமாவதாரத்துக்கு அடுத்தபடியாக பலராமனாகவும் கண்ணனாகவும் ஒரே நேரத்தில் 2 அவதாரங்கள் வந்து பண்ணி வரார். அப்போ பலராமன் வந்து அவருடைய அண்ணனாக வராரு, கண்ணன் வந்து தம்பியாக வரார். இப்போது இந்த கண்ணன் இங்கே பிறந்துடுறார். அதாவது இந்த கம்சன் வந்து தெரிஞ்சு போச்சு, வந்து 8வது குழந்தையால் மரணம் அப்படின்னு தெரிஞ்சதும் 2 பேரையும் ஜெயிலில் போட்டுறான். வரிசையாக பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் வந்து கொண்டுக்கிட்டே வரான். கடைசியாக 8வது குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் அப்படியே வந்து தப்பிச்சு போய் வேற ஒரு இடத்துல, மதுராலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கோகுலத்தில் கொண்டு போய் கண்ணனை வந்து சேஃபாக வச்சிடுறாங்க. ஆமாம், சேஃபாக வச்சிடுறாங்க. அப்போ அங்கேருந்து யாரை எடுத்துகிட்டு வராங்கன்னா, அங்கேருந்து வந்து யோகமாயா அப்படின்னு சொல்லுவாங்க, விஷ்ணுவுடைய ஒரு பெண் சக்தி மாதிரியான ஒரு தெய்வம். இந்த யோகமாயாவை வந்து அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்தோடனே கம்சன் வந்து பார்க்குறான். பார்த்தா வந்து ஆண் குழந்தைக்கான பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தையை கொல்ல போகிறான். அது மேலே அப்படியே போய் வந்து சக்தி ரூபமாக நிற்கிது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமத்தில் கூட இந்த விஷயம் தெரியும். மாயன் அப்படின்னா கண்ணன், அப்படின்னா மாயினா அம்மன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அம்மனையுமே மகமாயி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போது இந்த அம்மன் எல்லாமே வந்து கிருஷ்ணனுடைய ஒரு சகோதரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அங்கே பாவதத்தில் வருது. அப்போ அதே மாதிரி இங்கே நீங்கள் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டுவரியில் தெளிவாகவே வந்து அந்த கொற்றவையை பற்றி சொல்லும்போது, இந்த கொற்றவை வந்து யாருடைய சகோதரினா கண்ணனுடைய சகோதரின்னு ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லிடுவாங்க. அப்போது இப்படிப்பட்ட அந்த சகோதரி வந்து என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி, நான் வந்து சக்தி அப்படிங்கிறத காட்டி, நீ கொல்ல வேண்டிய குழந்தை வந்து உன்னை கொல்ல போகிற குழந்தை வந்து அங்கே இருக்குது, எங்கேன்னா கோகுலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றா. மறைஞ்சதும் இதனால தான் இந்த ட்ரெடிஷன் வருது, இந்த சகோதரி அப்படிங்கிற இது இன்றைக்கி வருது. மதுரையில் நீங்கள் பார்க்க முடியும், மீனாட்சி அம்மன் கல்யாணத்துக்கு வந்து இவர் அழகர் வராருங்கிறது அந்த கான்செப்ட் தான். ஏன்னா கண்ணனுக்கு வந்து சகோதரி வந்து இந்த சக்தி அம்மன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அம்மனுக்குமே இது வந்து பொருந்தும். ஆக இப்படியாக அந்த குழந்தைய வந்து அங்கே கொண்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே யார்கிட்ட போகிறாங்கன்னா, யசோதை கிட்டையும் நந்தகோபன், இவங்க 2 பேர்கிட்ட வந்து கண்ணன் வந்து வளர்றான். இப்போ இந்த வளர்கிற பருவங்களே தான் வந்து ரொம்ப வர்ணித்து பாடியிருப்பாங்க ஆழ்வார்கள், குறிப்பாக பெரியாழ்வார். அதாவது தமிழுக்கு வந்து கிருஷ்ணருடைய கதை அப்படிங்கிறது எப்படி ஒரு தமிழ் இலக்கியத்தை வளர்த்துருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பிள்ளைத்தமிழ். தமிழில் முதல் பிள்ளைத்தமிழ் நூல் அப்படின்னு சொல்கிறது வந்து குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் தான். ஆனால் இதுக்கு ஒரு பூர்வ வடிவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ப்ரோட்டோடைப். அது வந்து யாருடையதுன்னா பெரியாழ்வாருடைய திருமொழி. அப்போ பெரியாழ்வார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னை யசோதையாக கற்பித்து கொண்டு கண்ணன் வந்து சின்ன வயசில் என்னென்னலாம் பண்ணான் அப்படிங்கிறத வந்து வர்ணித்து அப்படியே பாடியிருப்பார். அதெல்லாம் ரொம்ப கேட்கவே ரொம்ப அழகாக. அம்மா வந்து குழந்தைய பற்றி ஆமாம், அப்போ சிலிர்த்து பாடுற மாதிரி. அப்போது குழந்தையா கண்ணன் வளர்றான். வளர்ந்த பின்னாடி வந்து அவன் வந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான். அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, நிலா ஓடிவா பாட்டு இருக்கு இல்லையா, அது முதல் பாடினவர் பெரியாழ்வார் தான். அங்கேருந்தா வந்துச்சு மருவி, அங்கேருந்தா வருது. அவர் என்னென்னா இன்னைக்கு மாதிரி கெஞ்சிலாம் கூப்பிடலை, அவர் வந்து இது பண்ணி கூப்பிடுறாரு. அதாவது என்னென்னா கமெண்ட் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறாரு பாருங்க, இந்த குழந்தை கண்ணனை பற்றி சொல்லிட்டு, தாழியுள் வெண்ணெய் தடங்கையார விழுங்கிய பேழை வயிற்று எம்பிரான் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணன் வந்து இந்த வெண்ணெயை வந்து எடுத்து சாப்பிட்டு பேழை வயிறு மாதிரி இருக்குமா, பெருசாக வயிறு இருக்குமா, தொப்பை இருக்குமா கண்ணனுக்கு சின்ன வயசில். இப்படிப்பட்ட ஒரு குழந்தை மாதிரி இருக்கான். இவன் வந்து சாதாரண குழந்தைன்னு நினச்சிடாத, அவன் வந்து விளையாடுறதுக்காக உன்னை நிலாவை வந்து கூப்பிடுறான். நீ வரலை அப்படின்னா சக்கரத்தை ஆழி கொண்டு உன்னை எரியும், தன்னுடைய சக்கரத்தால் உன்னை வந்து அழிச்சிருவான். அதனால் வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்தோடி வா அப்படின்னு சொல்லி, நிலாவே நீ உயிரோடு இருக்கணும்னா நீ வா அப்படின்னு சொல்லி மிரட்டி கூப்பிடுறாரு. ஸோ என்ன ஒரு அழகான ஒரு பொயட்டிக் விஷயம் பாருங்கள். ஸோ பிள்ளை தமிழை நமக்கு தந்தது கண்ணனுடைய கதை தான். இதுதான் வந்து தமிழுக்கும் கண்ணனுக்கும் உள்ள தொடர்பை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்ததாக தமிழில் ரொம்ப சிலாகிக்கப்படுகின்ற ஒரு இலக்கியம்னு சொன்னால் திருப்பாவை சொல்லலாம், நாச்சியார் திருமொழி சொல்லலாம். நிறைய சினிமாக்களில் இதை வந்து அந்த பாடல்களை அங்கங்கே எடுத்து வந்து, உதாரணமாக வாரணம் ஆயிரம்ங்கிற டைட்டில் கூட ஆண்டாளுடையதான். வாரணம் ஆயிரம் சூழவளம் செய்து நாரண நம்பி அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள் வரும். நீங்கள் ஹேராம் படத்தில் அந்த பாட்டை முழுசாக போட்டிருப்பாங்க. ரொம்ப தீமேட்டிக்கலாக வந்து அந்த கதை வந்து எல்லா வடிவங்களையும் தாங்கி வந்துகிட்டே சினிமா வரைக்கும் அது வந்துட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஆமாம், அந்த கண்ணனுடைய கதை அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து தமிழ் மக்களுக்கு குறிப்பாக வந்து ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம மீரா, பக்த மீரான்னு சொல்கிறோம். அந்த மீராவுக்கு முன்னோடி வந்து ஒரு தமிழ் பெண் தான்.
அந்த ஆண்டாள் தான். ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ஆண்டாள். ஈவன் நம்ம கோவில் நம்ம சின்னம் கூட ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், அதில் கூட சில மீனாட்சி அம்மன் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் நான் நினைக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான். அந்த ஆண்டாள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணனை தன்னுடைய கணவனாகவே எண்ணி வந்து பாடுறான். ஸோ இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வர்ணனைகள், அதில் வரக்கூடியதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ தமிழுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதாக ஒரு கண்ணனுடைய கதை வந்து இருக்குது. பேக் டு த புராணம். மதுராவுக்கு போயிடுவோம். மதுரைக்கும் தொடர்பை பாருங்களேன். மதுரையில் தான் இங்கே பெரியாழ்வார் வந்து தன்னுடைய வைஷ்ணவ சமயத்தை வந்து நிரூபணம் பண்ணுறார். ஆனால் இந்த மதுரா யாருடைய தெய்வத்தை வச்சு பண்ணுறாருன்னா மதுராவில் இருக்கக்கூடிய கண்ணனை வச்சு பண்ணுறார். ஸோ நார்த்தும் சவுத்தும் எப்படி பைண்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது இந்த இங்கே வந்து ஒழித்து வச்சு வளர்க்குறாங்க. வளர்க்கும்போது கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடுது, யாரா அந்த குழந்தை, எங்கேடா எஸ்கேப் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அசுரர்களை அனுப்பி விட்றான். அனுப்பி விட்டு அந்த குழந்தைங்கள்லாம் வந்து கொன்று எந்த கிருஷ்ணனை வந்து தேடி தேடி கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். பார்த்தா கண்ணன் வந்து பயங்கரமான ஆளாக இருக்கான். சின்ன வயசுலேயே ஒரு அசுரனை அனுப்புகிறான் புயல் மாதிரி. கண்ணனை அப்படியே தூக்கிட்டு அப்படியே மேலே போயிடுச்சு. மேலே போய் கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுறாரு. கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டிட்டு டப்புன்னு பார்த்தா குழந்தை வெயிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அசுரனால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே வந்து கீழே போட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். அந்த மாதிரி வரிசையாக அசுரர்களை அனுப்பிக்கிட்டே இருக்கான். அதில் ஒன்று தான் இந்த குதிரை வடிவத்தில் ஒரு அசுரனை வந்து அனுப்புகிறான் கம்சன். அந்த குதிரை வடிவ அசுரனை வந்து வாயை பிளந்து கண்ணன் வந்து கொன்றுறானா. அந்த விஷயம் கலித்த வகையில் நமக்கு வந்து சொல்லப்படுது. 103வது பாடலில் மேவார் விடுத்தந்த கூந்தல் குதிரையை வாய் பகுத்து இத்து புடைத்த ஞான்று இன்னொன்குள் மாயோன் என்று உட்கிற்று என் நெஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த ஏறு தழுவக்கூடிய வீரன், ஜல்லிக்கட்டு விளையாடுறானே அந்த வீரன், அவனை பார்த்தா கண்ணன் அப்படி எப்படி அந்த குதிரையை வந்து வாயை பிறந்தான் அந்த மாதிரி இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கம்பேரிசன் இங்கே கொண்டு வராங்க பாருங்கள். பியூட்டிஃபுல்லான ஒரு கம்பேரிசன். அப்போது இப்படியாக அசுரர்களை எல்லாம் வந்து அனுப்பி கடைசி ஒன்றும் பண்ண முடியல. கம்சனால் ஒன்றும் பண்ண முடியல. கண்ணன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அந்த தன்னுடைய கோகுலத்தில் இருந்து மதுராக்கு போயிடுறான். மதுராக்கு போய் கம்சனை போய் வந்து கொல்றான். கம்சன் ஆமாம், வளர்ந்தும் போது சைல்டுஹுட்டே தான், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு 10 வயசுக்குள்ளே தான் போயிடுறாரு. போய் கம்சனை வந்து கொன்னுடுறாரு. கொன்னுட்டு அங்கேயும் சில அசுரர்கள்லாம் வராங்க. அதை பற்றிலாம் கூட ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பல்லாண்டுங்கிற ரொம்ப ஃபேமஸான வைஷ்ணவத்தில் தசாவதாரம் படத்தில் கேட்டிருக்கேன். ஆமாம், பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணான்னு வரும். இந்த மல்லாண்ட தின்தோள், ஆமாம், மல்லாண்ட தின்தோள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கம்சன்கிட்ட போகிறார் இல்லையா, அப்போ போகும்போது 2 மல்லர்கள் 2 பேரை வந்து மல்யுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெரிய ஆட்கள் நல்லா பல்காக இருக்காங்க, அவங்கள வந்து அடிக்க விடுறான் கம்சன். அவன்லாம் அசால்ட்டாக தூக்கி போட்டுடுறாங்க, யார் கிருஷ்ணரும் பலராமரும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மல்லர்களே ஆண்டவன், அப்பேற்பட்ட மல்லர்களையே தோற்கடித்த திண்மையான தோள்களை, பிராடு ஷோல்டர்ஸ், அவனுடைய இதை வந்து விசிக்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மல்லாண்ட தின்தோள்கள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்லி கண்ணனை வந்து பாடுறாங்க. ஸோ தீம், அதுதான் சொல்கிறேன், தமிழில் எப்படி இது தீமாக மாறுது, ஒவ்வொரு கண்ணனுடைய ஒவ்வொரு செயல்களும் தீமாக மாறுது, அதுதான் வந்து விஷயம்.